இக்ரஉ அல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, யார் இந்த குர்ஆனை ஓதினார்களோ, அதிகமாக தன்னுடைய வாழ்நாளிலே எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களுக்கு நாளின் மறுமையிலே அந்த குர்ஆன் ஷஃபாஅத்தாக வரும், உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக மாறி போகும். எனவே நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக அந்த குர்ஆனை ஓத வேண்டும். இன்னொரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், நீங்கள் ஓதுகிறீர்கள், அந்த ஓதுதலுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. ஒவ்வொரு இடத்துக்கும் நன்மையா? ஒவ்வொரு இடத்துக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதிட்டோம்னா அது ஒரு வார்த்தை தானே அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அலிஃப் என்பது ஒரு வார்த்தையில் அமையில்லை. அலிஃப் என்பது ஒரு எழுத்தாக அமைகிறது, லாம் என்பது ஒரு எழுத்தாக அமைகிறது, மீம் என்பது ஒரு எழுத்தாக அமைகிறது. ஆக மொத்தத்தில் நம்மை அறிந்தும் நம்மை அறியாமலும் அலிஃப் லாம் மீம் என்பதாக சொல்லிவிட்டால் அல்லாஹ் 30 நன்மைகளை கூட்டி தருகிறான் நமக்காக வேண்டி. لا أقول ألف لام ميم حرف ولكن ألف حرف واللام حرف وميم حرف. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைக்க போவது 30 நன்மை. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் தான் அதனை பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டான். பாதுகாப்போம் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் தான் அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லது நம்முடைய காலம் வரை தான் பாதுகாப்பானா, நம்முடைய சந்ததிகள் வரை தான் அல்லாஹ் பாதுகாப்பானா? இல்லை இல்லை. யுக முடிவு நாள் வரை இந்த விஷயத்தை அல்லாஹ் தன் பக்கம் எடுத்துக் கொண்டு விட்டான், தன் பக்கம் எடுத்துக் கொண்டு விட்டான். பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கின்றது, அது இந்த யுக முடிவு நாள் வரை பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடியதை ஒரு மனிதன் தன்னகத்தை எடுத்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் பாதுகாப்பாக இருப்பானா மாட்டான்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடு, அதை நான் தான் பாதுகாக்கிறேன் என்பதாக அல்லாஹ் உறுதியளித்து விட்டான், வாக்களித்து விட்டான். அப்படி வாக்களித்ததை நாம் எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை நான் ஓதிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவானா மாட்டானா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு காலகட்டம் இருந்தது, எங்களுடைய ஊர் காயல்பட்டினத்திலே என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், குர்ஆனை ஒதுவில்லாமல் தொடக்கூடாது என்பதாகத்தான் நமக்கு தெரியும். ஹாஃபிஸ் மார்களையும் ஒதுவில்லாமல் தொட மாட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களை தொடணும் அப்படின்னாவே, உங்களுக்கு முசாஃபஹா செய்யணும், முஆனகரா செய்யணும் அப்படின்னாவே முதல்ல நாம ஒளிச்சுக்கிட்டு வரணும். நாம ஒளிச்சுட்டு வந்ததுக்கு பின்பாகத்தான் உங்களுடைய தொடர்புகளை நம்ம தொடுவோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்க பெரியவர்கள் எல்லாம் அந்த பூமி, எங்களுடைய பூமி.